Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்குள்ள இதை பற்றி பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகும்போது சேனலுக்கு ஃபஸ்ட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிட்டு பேசலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சது கத்தியெல்லாம் வேண்டாம் தான். அண்டு எனக்கு நான் 2 தடவை அமேசானில் வாங்கியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பாக்ஸில் தான் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு ப்ராடக்ட் சென்ட் பண்ணாங்க. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜில் தான் வந்துருக்கு. ஃபைன். அண்ட் இது கையிலே பிரிச்சிடலாம் தான். உள்ளே இருக்கிற பாக்ஸ் தான் கையிலே வந்து பிரிச்சிடலாம் தான். இங்கே பிரிக்கிறதுக்கு இருக்குது. பிரிக்கலாமா? இதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் இருக்குது. பில் இதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு வந்து நினைக்கிறேன். ஓகே. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் கவர் தான், தூக்கி போடலாம். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே இன்னொரு பாக்ஸா? நம்ம தான் நம்ம வாங்கினது வந்து பிராண்டட் தான். ஓகேவா? இன்டெல்லிலென்ஸ் ஸ்பெக்டக்கிள்ஸ். ஓகேவா? எல்லாமே இருக்குது. அண்டு ஃபைன், நல்லா தான் இருக்குங்க. வாவ், சூப்பர் 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 சூப்பர், செம்மங்க, செம்ம செம்ம செம்ம. அப்படியே நான் வந்து இதில் பார்த்த மாதிரியே இருக்குது. அந்த ஃபோட்டோ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இமேஜ் மாதிரியே இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், ப்ளூ லைட் ப்ரொடெக்ஷன், 100% UV ப்ரொடெக்ஷன், ரிவர்ஸ் ஐ ஸ்ட்ரெயின், சப்ஸ்டபிள் ஃபார் ஆல் டிஜிட்டல் ஸ்க்ரீன். இதாங்க ஒரு மெயின் விஷயம். எந்த ஸ்க்ரீனுக்கு வேணாலும் யூஸ் ஆகும். ஃபோனுக்காக இருந்தாலும் சரி, பிசிக்காக இருந்தாலும் சரி. ஸ்மார்ட் ஃபோன், ஹார்ம்ஃபுல் ஸ்மார்ட் ஃபோன் ரேஸ், அதுதான் லென்ஸ். ஓகே. அண்டு சைடில் வந்து அங்கே நீங்கள் இதில் பார்த்ததே தான். இதில் பார்த்ததே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபைன், சூப்பராக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணலாமா? நானும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான். வாவ், நானும் வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான். சூப்பருங்க, சூப்பர் சூப்பர் சூப்பர். ரெண்டுத்துலேயுமே பாருங்கள், நம்ம பிராண்டிங் தான் செமையாக கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேஸு ஆல்ரெடி எனக்கு பிளாக்னாலே சும்மா பிடிக்கும். இதுவும் அது செமையாக இருக்குது. அண்ட் உள்ளே ஓப்பன் பண்ணலாம். வாவ், சூப்பர். இங்கே பாருங்கள், கண்ணாடி எவ்வளோ சேஃபாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்களா? ஐ அப்ரிஷியேட். உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாத்தாட்டை வச்சு கொடுத்துருக்காங்க. இதை ஓரமாக வச்சிடலாம். இதுலேயும் வந்து நீங்கள் இதெல்லாம் கொண்டு வந்துட்டிங்களா அப்படின்னு தான் வந்து நினைக்கல. ரொம்ப வந்து இதாக இருக்குது. இது ஒரு சின்ன ஒரு யூசர் மேனுவல் பார்த்தீங்கனாலே தெரியும். இது ஒரு சின்ன யூசர் மேனுவல். நம்ம அதெல்லாம் படிக்க போகிறதில்ல, ஆல்ரெடி எனக்குலாம் தெரியும். branded associated card, 6 month warranty, 100% original blue cut lens, scan me, செம. அண்டு இதுவும் அதே மாதிரி தான். சாட்டிஸ்ஃபைடு, அன்ஹாப்பி. சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கணும். பார்க்கலாம். அண்ட் இதுக்கும் ஒரு சின்ன ஒரு கிளாத், இந்த கண்ணாடியை வந்து துடைக்கிறதுக்கு. எல்லாத்துலேயுமே வந்து அந்த இன்டெல்லிலென்ஸுங்கிறத வந்து இன்டெல்லிலென்ஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. இந்த கேஸு பார்த்தீங்களா, இந்த கலரில் செம்மங்க. ஒரே செகண்ட் காட்டுறேன். இதுக்குள்ளேயும் பார்த்தீங்களா செமையாக இருக்குல்ல இன்டெல்லிலென்ஸ். ஐ அப்ரிஷியேட். செம்ம. நம்ம கண்ணாடியை வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். இல்லை, ஓரமாக வச்சிடலாம். அண்டு நம்ம பார்க்கலாம். அழகாக ஓப்பன் பண்ணி செம்மையாக காட்டுறோம் பாருங்கள். அண்டு வாவ் சூப்பர் சூப்பர். அந்த ப்ளூ லைட் ஃபில்டர் தெரியுதா? பார்த்தீங்கனாலே தெரியும். அண்ட் இந்த கண்ணாடியிலேயும் அந்த அவங்க பிராண்டிங் எழுதியிருப்பாங்க. கவலையப்படாதீங்க, நான் காட்டுறேன். இது ஒரு சூப்பரான ஒரு இது பண்ணியிருக்காங்க. இங்கே 2 பக்கம் அப்படி தான் இருக்குது. பாருங்கள், செம்மையாக இருக்குது. இங்கே எழுதியிருப்பாங்க, இங்கே பாருங்கள்.
ஸோ காட்டுறேன், இங்கே பாருங்கள், இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ இல்லை இதோ இங்கே இருக்குது பாருங்கள், நான் பார்த்தேன். ஸோ இங்கே இருக்குது. அண்டு ஸோ இருங்க, உங்களுக்கு அந்த சாதாரண மாதிரி தாங்க இருக்குது. ஃபைன், நான் போட்டு பார்க்குறேன். ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல, நல்லா ஃப்ளெக்சிபிளாக, ஸோ அழகாக இருக்குது. ஸோ ஒரு குட் ஃப்ரேம்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ போட்டு பார்த்துட்டு நான் வந்து சொல்கிறேன் இன்னும் சாட்டிஸ்ஃபைடா இல்லை அன்சாட்டிஸ்ஃபைடான்னு. ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்ணாடி வந்து பார்த்திங்கன்னா போட்டு காமிச்சிட்றேன், எப்படி இருக்குன்னு வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேவா, ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். ஸோ வாவ், இட்ஸ் இம்ப்ரெசிவாக இருக்குங்க. ஸோ செமையாக இருக்குது. அண்ட் என்னென்னா வந்து ஒரே ஒரு விஷயம் நான் வந்து சொல்கிறேன், இந்த கண்ணாடி போட்டதுக்கும் ஸோ நான் வந்து ரியல் எப்படி பார்க்குறனோ அதே மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. எனக்கு கண்ணில் வந்து தண்ணியும் அதெல்லாம் எதுவும் வரல. பவர் கிளாஸில் போட்டால் கண்டிப்பாக வந்துடும். அண்ட் சில கிளாஸில் போட்டாலும் கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் எனக்கு இதில் அப்படியெல்லாம் ஃபீல் ஆகலை. நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்த்திங்கன்னா வந்து ஸோ இந்த மாதிரி ஸ்பெக்ஸ் வந்து போடுறேன், ஃபர்ஸ்ட் டைம் தான். அண்ட் எனக்கு போடையில் ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி தான் இருந்தது. பட் இப்போது போட்டதுக்கப்புறம் அப்படியெல்லாம் இல்லை. அண்ட் சூப்பராக தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு வந்து மறக்காம இந்த ஃப்ரேம் எனக்கு கரெக்டாக இருக்கான்னு வந்து பாருங்கள். பட் எனக்கு பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அண்ட் நான் ரிவ்யூஸில் பார்க்கலுமே அப்படி தான் சொன்னாங்க, பெருசாக இருக்கிற மாதிரி தான் அப்படி இருக்குது அப்படின்ட்டு. பட் அது அப்படி தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா ஸோ நம்ம ஐக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கவர் ஆகணும். ஓகேவா, நம்ம கண்ணாடியில் பார்த்துட்டோ அதை பார்த்துட்டோலாம் நம்ம வந்து டிசைட் பண்ணக்கூடாது. ஸோ ஐக்கு வந்து ஃபுல்லாக வந்து இப்போ இதாகணும். ஸோ அப்படி இல்லைன்னா ரொம்ப சின்னதாக இருந்துன்னு வைங்களேன், கீழெல்லாம் வந்து பார்க்கல அவ்வளோக்கா வந்து என்ன சொல்கிறது, நம்ம நார்மலாக தான் தெரியும். ஸோ இப்போ வந்து எனக்கு கீழே பார்க்கல இந்த கண்ணாடி தான் பார்த்திங்கன்னா அது தெரியுது. ஸோ அதனால் இப்படி தான் கரெக்டாக இருக்கணும். அண்டு சுற்றியும் வந்து பார்க்கல கரெக்டாக அந்த ஐக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அதான் ஒரு மெயின் விஷயம். சரி, நீ எதுக்கு வாங்கின அப்படின்னு வந்து கேட்பீங்க. அண்டு ஸோ எங்களை மாதிரி க்ரியேட்டர்ஸ், ஸோ யூடியூபர்ஸ் எல்லாம் எப்போவுமே வந்து ஒரு வீடியோ வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு 50% கூட வேண்டாம். அது எடுக்கிறதெல்லாம் என்ன சொல்கிறது, நம்ம வந்து நம்ம எடுத்துருவோம். பட் நம்ம வீடியோ எடுக்கிறதெல்லாம் ஈஸி தான். ஓகேவா, நம்ம ஆங்கிள்ஸு எல்லாம் வந்து நீங்கள் யோசித்து பார்த்தாலுமே ஈஸியாக எடுத்துடலாம். அது ஒரு என்ன சொல்கிறது 50% கூட வேண்டாமே. ஸோ அது கம்மியாகவே இருக்கட்டும். ஸோ எடிட் பண்ணுறதுக்கு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா ஓகேவா, ஸோ எந்த சேனலாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி வீடியோ போடுறதா இருந்தாலும் சரி, எடிட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால் ஸோ முக்கால்வாசி நேரத்தை வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து போயிடும். ஸோ அதுவும் இல்லாமல் ஸோ எங்களை மாதிரி க்ரியேட்டர்ஸ்லாம் எப்போவுமே ஸ்க்ரீன் முன்னாடியே இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான்லாம் ஃபோனில் தான் பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட சேனல் பார்த்திங்கன்னா வந்து வச்சுருக்கேன். அண்டு இல்லை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சிங்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சிஸ்டம்லேயே வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து வீடியோஸ் அதுலேயும் அப்லோட் பண்ண முடியும். பட் இதுலேயும் நான் என்னால் அப்லோட் பண்ண முடியும். நான் ஏன் அதில் பண்ணாமல் இருக்கேன்னா, கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த ஒய்ஃபைலாம் பார்த்திங்கன்னா வந்து செட் ஆகாது. ஏன்னா நான் இப்போ எனக்கு நெட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து கிடைக்கலன்னா ஸோ நான் மொபைல் எடுத்துகிட்டு ஈஸியாக மேலே மாடிக்கு வந்து போய் அழகாக பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ண முடியும். பட் அதில் வந்து அப்படி பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் அதே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் ஃபோனில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓகேவா, அண்ட் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சில பேர்லாம் வந்து ஃபுல்லாகவே எல்லாம் என்ன தம்ப்லைன் ஒர்க்காக இருக்கட்டும், அண்டு வீடியோ போடுறதா இருக்கட்டும், எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரே இதில் பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா வந்து ஐ ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ ஓகேவா, எப்படி இருந்தாலும் கரெக்டாக டைமுக்கும் எங்களால் சாப்பிட முடியாது. ஸோ உடம்பை மெயின்டைன் பண்ண முடியாது, சரியாக தூங்கவும் முடியாது. ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு கண்டென்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நார்மல் பர்சனல் லைஃப்பெல்லாம் பார்த்துட்டு ஸோ நமக்கு சில வேலையெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கையில் அண்டு நம்ம பாடி பார்ட்ஸ்லேயும் முக்கியமான ஒரு விஷயம் ஐ தான். ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து அதுதான். ஸோ ஐ தான் பார்த்திங்கன்னா வந்து முக்கியம். ஸோ அதனால் வந்து அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். அண்டு நான் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நான் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பவர் கிளாஸ் போட்டே தான் ஆகணும். ஏன்னா நான் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ கம்ப்யூட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கிட்டக்க இருக்கும். நான் இங்கே உட்காண்ட்ருப்பேன். ஸோ இங்கே கிட்டக்க இப்படி தான் இருக்கும். ஸோ இவ்வளோ தான், 1 ஃபீட்டும் கூட இருக்காது, அவ்வளோதான் உட்காந்து இருக்கும். ஸோ அங்கே இருக்கேன்னா நான் இங்கே இருப்பேன். 1 ஃபீட் அது வரும், கண்டிப்பாக வரும். ஏன்னா அதுக்குன்ட்டுலாம் அவ்வளோ முன்னாடிலாம் இருக்க மாட்டேன். ஸோ இப்படி இருக்கும். ஓகேவா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே எடிட் பண்ணுறதுலாம் ரொம்ப டைம் எடுப்பேன். அதுவும் நம்ம வந்து ரொம்ப வீடியோ வந்து என்ன சொல்கிறது ரொம்ப அழகாக எடிட் பண்ணுவேன் நம்புகிறேன். ஸோ கலர் கிரேட்லாம் பண்ணி நான் அதை சொல்கிறேன். ஓகேவா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் பண்ணுறோம். ஸோ டைம் ஆகும். ஸோ அதனால் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் எடிட் பண்ணுறதுலாம். ஸோ எடிட்டிங்க்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நான் மட்டும் இல்லை, எல்லோரும் நான் என்னை விட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க.
ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா வந்து ஸோ இதை வந்து வாங்கினேன். அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு நிறைய பார்த்திங்கன்னா வந்து எடிட் பண்ணிவிட்டு வரையில் தலையெல்லாம் சுற்றும், நிற்க கூட முடியாது, கண்ணெல்லாம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கிருகிருன்னு இருக்கும், கண்ணை முன்னே அப்படியே தள்ளும். ஸோ அந்த ஒரு பெயின்லாம் எனக்கு இருந்திருக்கு. ஸோ நிறைய டைம்ஸ் வந்து அது ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் ஸோ இது வாங்கலான்ட்டு வந்து ஒரு என்னென்னா பவர் கிளாஸ் தான் வாங்குறதா ஒரு ஐடியா இருந்தது. ஸோ அது போட்டுட்டா அதை கழட்டவும் முடியாது, பழகிரும். ஸோ அதெல்லாம் ஒரு யோசிச்சுட்டு தான் இந்த மாதிரி ஒரு ப்ளூ லைட் ஃபில்டர் ஒரு கிளாஸ் வாங்கிடலாம் அப்படின்ட்டு வந்து ஒரு ஐடியா வந்தது. நானும் நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன், நல்லா இருந்தது. அந்த அமேசான்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆர்டர் பண்ணிட்டேன். இது நான் வாங்குறதுக்கு பட்ட பாடு இருக்கே. ஸோ அவ்வளோ சர்ச் பண்ணேன் யூடியூப்பில். ஸோ எல்லா வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அண்டு ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட் வாங்குறதுனாலுமே நான் அவ்வளோ யோசிச்சு தான் வாங்குவேன், இல்லைன்னா நான் வாங்கவே மாட்டேன். ஓகேவா, எடுத்தோம் அது பார்த்தோன்னா நமக்கு வேணும்னா உடனேலாம் போய் வாங்கிட மாட்டேன். அண்ட் நான் வந்து ரொம்ப சர்ச் பண்ணி அண்டு நிறையா அமேசானில் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா டிசைட் பண்ணி வாங்கினேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த லென்ஸு அண்ட் ரொம்ப ஒர்த்து தான். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 600 வருது. ஸோ இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் ஐ திங்க் ஒரே நிமிஷம், ஓ மை காட், ஸோ இதில் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? நான் அதில் பார்த்ததே ஓகே போல், இல்லை அதுலேயும் எனக்கு தெரிஞ்ச அதே ரேட்டு தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 3000 வருது. ஸோ நம்ம நார்மலாக வந்து கண்ணாடி வாங்குவோம் பார்த்தீங்களா, பவர் கிளாஸு, அதோட ரேட்டு கிட்ட வருது. பட் நீங்கள் ஆஃப்லைனில் வாங்கினீங்களா அவ்வளோ வரும், சரிங்களா? அப்போது நீங்கள் ஆன்லைனில் வந்து வாங்கினீங்கன்னு வைங்களேன், ஸோ கிட்டத்தட்ட வந்து டெய்லி ப்ரைஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 600க்கு வாங்கினேன். ஸோ ஓகேவா, என்னால் வந்து ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் லிங்க் தரேன், ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இப்போ ரேட் அதே ரேட்டில் இருந்தால் ஆர்டர் பண்ணிடுங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ரேட் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கம்மியாக வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஓகேவா, ஸோ நல்ல ஒரு ரிவ்யூ தான் இந்த கண்ணாடிக்கு நல்லா கொடுத்துருந்தாங்க. அண்டு ஸோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்புகிறேன். அண்டு எனக்கு எப்படி இருக்குன்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது எப்படி இருக்குது அண்ட் இது எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ் பண்ணலாமா எல்லா வீடியோவில் யூஸ் பண்ணுறது பிரச்சனையே இல்லை. ஸோ இப்போ கூட நான் வந்து கரெக்டாக வந்து கேமராவில் ஃபோக்கஸ் ஆகிறேன்னா என்னன்னு தெரில. ஏன்னா வந்து அன்பாக்ஸ் பண்ணியில் அந்த ப்ளூ லைட்டை வந்து தெரிஞ்சிருக்கும், ஸோ ஒரு கலர் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி மட்டும் தெரிஞ்சதுன்னா ரொம்ப கடுப்பாயிடும். ஓகேவா, ஸோ அப்போ நீங்கள் இன்டோர்லாம் ஷூட் பண்ணுறீங்கன்னா லைட்லாம் வச்சுங்க தெரியுமா, லைட்டு வந்து கண்ணாடியில் அப்படியே தெரியும், என் கண்ணு தெரியாது. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால் வந்து சொல்லுங்கள். ரியலி இந்த ஸ்பெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அண்ட் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக கம்ஃபர்டபுளாக பார்த்திங்கன்னா வந்து இருந்தது. மஸ்ட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து ஒர்க்கை வந்து ரொம்ப வந்து கம்ப்யூட்டரில் வந்து பண்ணுறீங்க, ஸோ ரொம்ப வந்து ஃபோனில் வேலை இருக்குன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். அண்ட் நான் வந்து எடிட் பண்ணையில் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா வந்து யூஸ்ஃபுல்லாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. நான் வந்து முன்னாடி எப்படி நான் வேலை செய்யலை, எனக்கு கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பாக இருந்ததோ, இப்போ அது எனக்கு எதுவுமே இல்லை, ரொம்ப வந்து ஃப்ரீயாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணி எனக்கு அழகாக சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வந்து காட்டுது. ஸோ எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை, சூப்பராக பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரியலி ஐ இம்ப்ரெஸ்டு அண்ட் சாட்டிஸ்ஃபைடுன்னே வந்து சொல்லலாம். ஸோ அவ்வளோதான், இது எனக்கு எப்படி இருக்குன்னு வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.